படிங்க, சம் படிங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா சர்க்குலா? சரி படிங்க. கொஞ்சம் சத்தமா படிங்க, அப்பதான் கேட்கும். சரியா? 8% இப்ப நம்ம பாக்குறது SPPO பிரிலிம்ஸோட மாடல் பேப்பர் 2 தானே பாத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, சொல்லுங்க. 8% MNOPQRS and T are sitting around a circular table at equal distance. Okay. But not necessarily the same order. Some of them are facing the center, while others are facing opposite. சில பேர் facing center, சில பேர் facing outside. அவ்வளவுதான். அடுத்து R is sitting second to the right of Q. R is sitting. இந்த மாதிரி क्वेश्चंस எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அவன் சென்டர்ல உட்கார்ந்திருக்கான் அல்லது அவுட் சைடுல உட்கார்ந்திருக்கான்னு சொல்லிருப்பாங்க. அது யாருன்னு ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. T faces the center. ஓகே. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல எனக்கு. ஏன்னா அந்த क्वेश्चन அந்த இதுல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு க்ளூ வச்சே சொல்லுவாங்க, தவிர டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தரை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, இவன் சென்டரை பார்த்து உட்காந்துருக்கான் அல்லது இவன் அவுட் சைட்ல உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தரை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. சரியா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், டயக்ராம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சர்க்கிள் போடுறேன். 8 பேர். இப்போ என்னன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் டபுள் 2-3 டயக்ராம்ஸ் வரும். நான் இனிஷியலா என்ன பண்ணா 2 டயக்ராம் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சரியா? இப்போ என்ன T ஃபேஸஸ் தான், அப்ப T நான் இங்க எழுதிக்கிறேன். இப்போ அப்படியே படிங்க. இப்போ T வச்சு என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் படிங்க. T is sitting second to the right of R. T sitting இப்போ T sitting second to the right of R னா R ஓட ரைட்டா? இப்போ R ஓட ரைட் வந்து ரெண்டு விதமா இருக்கலாமா? எப்படின்னா சப்போஸ் R வந்து இன்சைடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ T வந்து ஆக்சுவலா என்னது, எனக்கு T வந்து ஆக்சுவலா எனக்கு ஃபேசிங் சென்டர். கரெக்டா? இப்போ R இங்க இருந்தா R ஓட ரைட் வந்து T உட்காரலாம். அப்ப R எப்படி இருக்கு, எனக்கு ஃபேசிங் சென்டர். அதே வந்து எனக்கு வந்து R வந்து இந்த சைடுல இருக்கான்னு வச்சுப்போம். அதாவது இங்க இருக்கான். 1 to 2 பிளேஸா 3 பிளேஸ் தான். ஓகே, 2 பிளேஸ். அப்ப R இங்க வந்து வா. கரெக்டா? இப்போ என்னன்னா அவுட் சைடா, அப்ப அவுட் சைடுல ரைட்ல இருக்கவனுக்கு இந்த சைடு தானே வரும். சோ அப்ப எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ரைட். அடுத்து M is sitting third to the left of T. M is sitting third to the left of T. T தானே? T ஓட லெஃப்ட்ல எத்தனை இடத்துல இருக்கா? third place. அப்ப 1 2 3 இங்க யார் வர எனக்கு? M. அதே மாதிரி இங்க 1 2 3 யார் வர எனக்கு? M. அடுத்து T வச்சு அவ்வளவுதானா? இப்போ என்னன்னா M வச்சிருக்கோம், R வச்சிருக்கோம். MR ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் தான். கவனிங்களா, MR ஃபேஸ் ஆப்போசிட். இந்த இதுல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் தான் மீனிங் இருக்கு. என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் உள்ள பாத்துருப்பான், ஒருத்தன் வெளில பாத்துருப்பான். ஒருத்தன் உள்ள பாத்துருப்பான், ஒருத்தன் வெளியே பாத்துருப்பான். அது ஆப்போசிட் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனா 2 பேரும் உள்ள பாத்துருப்பான், 2 பேருமே வெளில பாத்துருப்பான். அது சேம் டைரக்ஷன். இப்போ எனக்கு MR எடுத்து கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் டைரக்ஷன். அப்படி பார்த்தா சப்போஸ் R வந்து உள்ளனா அப்ப M எனக்கு வெளியில. அதே மாதிரி இங்க R வந்து வெளியிலனா அப்ப M வந்து எனக்கு உள்ள. கரெக்டா இல்லையா? MR faces opposite direction. அடுத்து சார் அதே மாதிரி T ஓட நெய்பர்ஸ் வந்து ஃபேஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் T. இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் T faces opposite direction. என்ன அர்த்தம்னா T விட்டுட்டு அவன் பக்கத்துல இருக்கவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்னா என்ன அர்த்தம்னா ஒருத்த வெளியிலனா ஒருத்த உள்ள, ஒருத்த வெளியிலனா ஒருத்த உள்ள. அப்ப சப்போஸ் இவன் இப்படி இருக்கானா இவன் எப்படி இருப்பான். அதே மாதிரி இவன் இப்படி இருக்கானா அப்ப இவன் இப்படி இருப்பான், வெளியில அவுட் சைடு. புரியுதா சொல்றது? Tயோட நெய்பர்ஸ்னா 2 பேர். அந்த 2 பேர் ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷனா என்ன அர்த்தம்னா ஒருத்த உள்ள சென்டரை பார்த்து உட்கார்ந்துருந்தா ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்த வெளியே பார்த்து உட்கார்ந்துருப்பான். அப்ப எனக்கு இதுதான் டயக்ராம் கிடைக்கும், வேற எதுவும் கிடையாது. கரெக்டா? அடுத்து R is sitting second to the right of Q. R is sitting second to the right of Q. ஓகே, இப்ப Q வந்து எனக்கு எந்த சைடுன்னு தெரியல. இப்ப Q வச்சு நிறைய லிங்க் இருக்கா? Only 3 persons are sitting between R and S. இப்ப இந்த இது எழுதுவோம். 3 persons sitting between R and S. R and S. சரியா? S க்கும் R க்கும் நடுவுல வந்து 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரைட். இப்போ எனக்கு கரெக்டா நான் படிச்சிட்டே வாங்க. நான் இந்த க்ளூ எழுதிட்டு அப்புறமா இங்க ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. இங்க இருக்கிறத விட்டுட்டு மத்தத படிங்க. R is sitting second to the right of Q. R is sitting second to the right of Q.
Q இருக்கா, அவனுக்கு ரைட்ல ரெண்டாவது இடத்துல யாரு இருக்கா? R. கரெக்டா? Q க்கு ரைட்ல ரெண்டாவது இடத்துல R. ரிவர்ஸ்ல பாருங்க என்ன பண்ணோம்? ரிவர்ஸ்ல அந்த சென்டென்ஸ்ல என்ன வார்த்தை இருக்கோ அது அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? R is sitting second to the right of என்ன கொடுத்தீங்க? Q இருந்தா இல்லையா? அப்ப என்ன அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. Q க்கு ரைட்ல ரெண்டாவது இடத்துல யாரு இருக்கா? R. அவ்வளவுதான். எல்லா சென்டென்ஸும் ரிவர்ஸ்ல பாருங்க, மீனிங் வந்துரும். சர்க்குலர் லீனியரை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ்ல பாருங்க, ஆன்சர் வந்துரும். சரியா? அடுத்து only 3 persons are sitting between R and S. 3 people are sitting between R and S. 3 பேர் இருக்காங்க. யாரா நடுவுல? இது S ஆ இருக்கலாம் அல்லது R S இருக்கலாம். ரைட்டா? அடுத்து என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இது எழுதிரும், அப்புறம் அது படிக்கலாம். ரைட். அடுத்து R and S face opposite direction. R and S. ஓகே, R and S ஃபேசிங் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு புரியறதுக்காக R S இப்படி போடுறேன். ரெண்டு பேரும் எப்படி பண்றாங்க? ஃபேசிங் ஆப்போசிட். அடுத்து E and S face opposite direction. E and P and S. ஓகே, P and S face opposite direction. அப்புறம் N is sitting second to the left of P. N is sitting second to the left of P னா P க்கு லெஃப்ட்ல ரெண்டாவது இடத்துல யாரு வரா? P தானே. N is sitting second to the left of P. அடுத்து P is not an immediate neighbor of Q. P is not an immediate neighbor of Q. ஓகே, P and Q ஒண்ணா வரக்கூடாது. அடுத்து Only one person is sitting between P and O. T க்கு O க்கு நடுவுல ஒருத்தன் தான் இருக்கணும். ரைட்டா? T and O க்கு நடுவுல ஒரே ஒருத்தன் தான் இருக்கணும். அது OT ஆ இருக்கணும் அல்லது TO. P and O. ஓகே, T க்கு O க்கு நடுவுல ஒருத்தன் தான் இருக்கணும். அடுத்து O is not an immediate neighbor of Q. O and O is not an immediate neighbor of Q. இப்போ O வும் Q வும் immediate neighbors கிடையாது. கரெக்ட்டா? இது அடிச்சிடலாம். அடுத்து M is sitting third to the left of T. M is sitting third to the left of M is sitting third to the left of T. எழுதிடாது. அடுத்து Immediate neighbors of T. M faces M ஆ? N faces same direction as O ஆ? ஓகே, N faces same direction as O. இந்த ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன். கரெக்ட்டா? ரைட். அடுத்து ஓகே, இப்ப பாருங்க நம்ம எதெல்லாம் இந்த ஃபிட் பண்ணலாம் மட்டும் பாருங்க. இப்ப நமக்கு ஸ்டாண்டர்டா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இது. சரியா? இது வந்து ஸ்டாண்டர்ட். இப்ப மற்றதெல்லாம் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான் போட போறோம். ட்ரையல் அண்ட் எரர் போடும்போது ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா வரலாம் அல்லது அதை நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். ஏன்னா இது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் பேசிக். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைமே போடும்போதே நமக்கு எல்லாமே கரெக்டா வந்துச்சுன்னா ஆன்சர் உடனே வந்துடும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுற பாசிபிலிட்டி வந்து தப்பா இருக்குன்னா அடுத்த பாசிபிலிட்டி நான் எழுதுவேன். அப்ப கட்டாயமா அடுத்த பாசிபிலிட்டி போகும்போது எனக்கு டைம் கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். ஏன்னா யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாசிபிலிட்டி தான் வரும், இதுதான் வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஸ்டாண்டர்டா இது கரெக்ட், இது மட்டும் நம்ம சொல்லலாம். மற்றபடி இங்க இருக்கிறது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. இப்ப இங்க இருக்கிறத வச்சே நம்ம எழுதுவோம் எதெல்லாம் வரும் அப்படின்றத பார்ப்போம். சரியா? எதாவது எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஆறு RS, ஆறுக்கு எஸ்க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கணும்? 3 பேர் இருக்கணும். இப்ப என்னன்னா ஆறுக்கு எஸ்க்கு நடுவில் நீங்க எப்படி இருக்கணும் 3 பேர் தானே வருவாங்க. இங்க அதுதான் க்ளூவே. இந்த 3 பேர், இந்த வேகம் 3, இந்த வேகம் 3, இங்க யார் வருவா? கரெக்டா? அப்போ இங்க யார் வந்துடலாம்? எஸ். அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல யார் வந்துடுவாங்க? 2 டயக்ராம் இருக்கா? சரி, இங்க என்ன முக்கியமா நமக்கு ஆர்க்கு எஸ் டைரக்ஷன் என்னது? சோ நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப RS என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட். RS ஆப்போசிட்னா ஆல்ரெடி ஆர் இது இந்த சைடு இன்சைடா? அப்ப இந்த S என்னவா இருக்கணும்? அவுட் சைடு. இந்த ஆர் இங்க எப்படி இருக்காருங்க? அவுட் சைடு. அப்ப இந்த S எப்படி இருக்கு எனக்கு? இன்சைடு. கரெக்டா? சோ நான் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேற என்ன பார்க்கணும்? இப்ப ஆறு Q இருக்கா? Qவோட ரைட்ல எது வரணும்? 6. Qவோட ரைட்ல 6 வரணும்னா நல்லா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. Q 2 இடம் தள்ளி தானே 6. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா Q வந்து இங்க வைக்கவே முடியாதா? அப்ப எங்க மட்டும் தான் வர முடியும்? இங்க மட்டும் தான் வர முடியும். Qவோட ரைட்ல 6. கரெக்டா? எங்க மட்டும் தான் வர முடியும் இந்த டயக்ராம் பிரகாரம். அப்போ Qவோட ரைட்ல 6னா இந்த டயக்ராம் பிரகாரம் Qக்கு ரைட் எந்த சைடு வர? ரைட்னா இந்த சைடா? அப்போ Q எந்த சைடு இருந்தா அது பாசிபிள்? சென்டர். அப்ப இந்த டயக்ராம் பிரகாரம் Q எங்க இருக்கு? இந்த டயக்ராம் பிரகாரம் Q எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த டயக்ராம் நான் ஃபிக்ஸ் பண்ணனுமா? இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு Q வந்து இந்த இடத்துல வராது. எங்க தான் வர முடியும்? அப்போ இங்க தான் வர முடியும்.
அப்போ இந்த இடத்துல Q வருது. இதுல Q வரும்போது ஆக்சுவலா ரைட்ல வரணுமா? ரைட்ல வரணும்னா வெளியில பாத்துட்டு இந்த சைடு ரைட் வரும். அப்போ அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு என்ன ஆகுது? Q என்னவா மாறுது எனக்கு? ஃபேசிங் அவுட் சைடு. கரெக்டா? சோ அப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணனா QR யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? எனக்கு அப்புறம் Q பக்கத்துல ரெண்டு பேர் வரணும்னு சொல்றாங்க. யாரு? P-யும் O-வும். ஏன்னா இதை ஃபில் பண்ணா எனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப Q பக்கத்துல P அப்பனா இந்த இடத்துல P வராது, இந்த இடத்துல O வராது. கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு P வராது, அதே மாதிரி O வராது. அப்பனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்னும் இங்க ரெண்டு பேருக்கு இடம் வேணும். கரெக்டா? இங்க ரெண்டு பேருக்கு இடம் வேணும். அப்ப இன்னும் ஒருத்தர் இருக்கானா அந்த அப்ப இந்த ரெண்டு இடத்துல யாரு வருவா? CO. இந்த ரெண்டு இடத்துல. அப்போ ஒருத்தர் வெளியில இருக்கான அவன் யாரு? யாரு? அப்ப கண்டிப்பா இங்க யாரா வருவா? N தான் வருவா. ஆனா என்னோட டைரக்ஷன் இப்போதைக்கு எனக்கு தெரியாது. கரெக்டா? அப்ப இங்க யார் வந்துடுறா? எனக்கு N வந்துடுறானா? இப்ப என்ன வச்சு எனக்கு என்ன இருக்கு? என்னோட இடம் P யோட இடம் டிட்டர்மைன் பண்ணிருக்காங்களா? இப்போ P யோட P ல இருந்து லெஃப்ட்ல N. ரைட்டா? P இப்ப P யோட லெஃப்ட்ல N வரணுமா? இப்ப என்னோட டைரக்ஷன் தெரியாது. P யோட லெஃப்ட்ல எத்தனை இடம் தள்ளி? 2 இடம் தள்ளி வரணும். கரெக்டா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இங்க எதுவுமே இடமே இல்ல. கரெக்டா? இங்க வந்து எனக்கு P ஒரு கேப் அப்புறமா N. கரெக்டா? இப்போ இங்கதான் P எழுத முடியும், வேற எதுவே இல்ல. இங்க கேப் அப்புறம் N. இது கூட எனக்கு எந்த டைரக்ஷன் இருக்கு? என்ன டைரக்ஷன் இருக்கு? சென்டர் டைரக்ஷன். கரெக்டா இல்லையா? ஏன்னா ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளியில அப்படிதானே இருக்கணும். இந்த டைரக்ஷன் வச்சா இங்க எனக்கு உட்கார வைக்க முடியாதா? அப்போ நான் என்ன பண்றேன், இத இங்க இருக்கிறத வெளியிலயும் இங்க இருக்கிறத உள்ளயும், ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஆப்போசிட் தானே சொல்லிருக்காங்க. கரெக்டா? ஆனா இது ரெண்டுல இது உள்ள அது என்னன்னு எனக்கு தெரியாதா? அப்ப நான் மாத்தும் போது எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்? எனக்கு P. P வந்து வெளியில இருக்கா? P-க்கு வெளியில அப்படின்னா இந்த சைடு என்ன வரும்? லெஃப்ட் தானே. P-க்கு லெஃப்ட் என்ன வந்துடும்? எனக்கு அங்க N வந்துடும். அதே மாதிரி இங்க நான் ட்ரை பண்ணுமா இல்லையா? P-N. கரெக்டா? இங்க N இருக்கா? இங்க நான் P போட்டா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லெஃப்ட் N வந்துருமா? இங்க அப்ப இந்த டைரக்ஷன் வந்துருதா? சரி, ஓகே, ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்போ நான் எது யூஸ் பண்ண? இது யூஸ் பண்ணனா? கரெக்டா? இது யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எது யூஸ் பண்ணிட்டேன்? இது யூஸ் பண்ணிட்டேன். கரெக்டா? PQ வராது, OQ வராது, அது யூஸ் பண்ணிட்டேன். வேற என்ன யூஸ் பண்ணல? PS. இப்ப வந்து NO வரணுமா? NO சேம் டைரக்ஷன். PO ன்னு ஒண்ணு இருக்கா? PO. அப்ப PO எங்க வர? எனக்கு எது வராது? ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஏன் வராது? PNS. இங்க பாத்தீங்கன்னா அதனால தான் அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த க்ளூவை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்க, ஆன்சர் வரவே வராது. சோ PAS ஆப்போசிட் டைரக்ஷனா, ஆனா இங்க PAS எப்படி இருக்காங்க? அப்ப இந்த டைரக்ஷன் இது வராது. முடிஞ்சு போச்சு. அப்ப இதுதான் கன்ஃபார்ம் கரெக்ட். இப்ப இதுதான் கன்ஃபார்ம் கரெக்ட்னா இப்போ எனக்கு P க்கு O ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணுமா? இங்க P இருக்கா? ஒரு கேப் வருது. இங்க என்ன வந்துரும்? எனக்கு O வந்துருமா? இப்ப எல்லாமே ஃபில் ஆயாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டைரக்ஷன் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். NO அப்புறம் பாத்தீங்கன்னா NO சேம் டைரக்ஷன். O வந்து இன்சைடா? அப்போ அப்ப என்ன எந்த சைடு இருக்கணும்? இன்சைட். அப்ப பாருங்க, இன்சைட் 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 அவுட் சைட் இன்சைட் அப்புறம் அவுட் சைட் அப்புறம் அவுட் சைட். ஆன்சர் வந்துச்சு. அப்ப டோட்டலா போனாச்சா? அவ்வளவுதான். இங்க என்னன்னா நீங்க வந்து பாசிபிலிட்டிஸ் வரும், 2-3 பாசிபிலிட்டிஸ் வரும். அதை நீங்க எடுக்கும்போது கரெக்டா எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒண்ணு மறந்தீங்கன்னா கூட சொதப்பிடுவீங்க. அதனால இந்த சம்ம நல்ல பிராக்டிஸ் இருந்தா மட்டும், எப்படி பிராக்டிஸ் இருந்தாலும் சரி கடைசி தான் போடணும். ஆமா, நல்ல பிராக்டிஸ் இருந்தா கடைசியில போடுங்க. இல்லையா அதை விட்டுட்டு வேற மற்ற சம்ஸ் இருந்தாலும் அதுல இருந்து எந்த சம் போடலான்னு பாருங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க 50-50 எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ரீசனிங்ல 50-50 எடுக்கணும்னு யாருமே கேட்கவே இல்லை. புரியுதுங்களா? நமக்கு கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த ஒரிஜினல் கட் ஆஃப்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ 60ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதான் லீஸ்டா, அதான் கம்மி. அதாவது 60 out of 200, அதாவது 30%. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200க்கு வந்து அதிகபட்சம் அப்படின்னு வரும்போது 120, 130 அந்த மாதிரி வந்துருக்கு. இப்ப எப்படி பார்த்தாலும் சரி 70 questions நான் விட்டுலாம்னு இருக்கா இல்லையா? புரியுதா சொல்றது?
சோ நீங்க எடுக்கணும் எதை வந்து ஈஸியான ஆன்சர் பண்ணணுமோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணி எடுக்கணும். தவிர தேவையில்லாம எல்லாத்தையும் போயிட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் எக்ஸாம், அவ்வளவுதான். சரியா? அதனால தயவுசெய்து அந்த தப்ப பண்ணாதீங்க. இது வந்து கம்ப்ளீட்லி பசில். இது வந்து நீங்க பெருசா யோசிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா நீங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட போட்டா ஆன்சர் வரும். சின்ன கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுனால ஆன்சர் வராது. உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருந்ததுன்னா ஆன்சர் வரும். மெமரி பவர் கம்மியா இருந்தா வராது. இப்ப எப்படி, இப்போ இந்த இடம் நீங்க சொன்னீங்க ரைட்டா, இந்த இடம் நீங்க சொல்லலைன்னா என்ன இருக்கும்? ஆன்சர் அப்படியே நம்ம வந்து எல்லா ஆன்சரும் 2 ஆன்சராக வந்திருக்கும். கடைசி வரைக்கும் நமக்கு ஆன்சர் எத்தனை வரும்? இது டயக்ராமும் கரெக்ட், இந்த டயக்ராமும் கரெக்ட்னு வந்துடும். கரெக்டா இல்லையா? ஆனா இந்த இடம் ஐடென்டிஃபை பண்ண தொட்டு எனக்கு இது இல்ல, இது வராது, இது மட்டும் தான் எனக்கு வரும். புரியுதா சொல்றது? அவங்க எல்லாமே க்ளூ கரெக்டா கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மிஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி அப்போ 2 டயக்ராமும் கரெக்ட் போடுதுன்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை போட்டு அப்புறம் என்ன ஆகும்? 5 தப்பா போயிடும், மார்க் போயிடும். ஃபுல் கான்பிடென்டா இருந்தா போடுங்க, இல்லைன்னா தயவு செய்து போடாதீங்க.